அலைபேசியா அலைபேசியா? முதலில் சொன்ன அலைபேசி என்பது அலை கூட்டல் இப்பு கூட்டல் பேசி. இரண்டாவது நான் சொன்னது அலை கூட்டல் பேசி என்பது. முதலில் சொன்ன இரண்டு சொற்களுக்கும் அந்த இரண்டு சொற்களும் என்ன பொருள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பிட்டு எழுதும்பொழுது என்ன பொருள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலை என்பதற்கு காற்றலை, நீரலை, இல்ல கதிர்வீச்சு அலை என்கின்ற வேவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான ஒரு சொல்லாக அந்த சொல் மாறிடும். அலை என்பது பெயர் சொல்லாக வரும். இங்க அடுத்து வரக்கூடிய பேசி என்பது நமக்கு கருவியை, அதாவது நம்ம பேசுகின்ற செயல்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட ஒரு கருவியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அப்ப இந்த இரண்டு சொற்களையும் நம்ம சேர்க்கும் பொழுது இதுவும் பெயர் சொல், இதுவும் பெயர் சொல், அதாவது பேசியும் பெயர் சொல், அலையும் பெயர் சொல்லாக இருந்ததுன்னா இந்த இரண்டு பெயர் சொற்களையும் நம்ம சேர்க்கும் பொழுது இப்பு என்ற நமக்கு ஒலி தோன்றும், அந்த வல்லினம் தோன்றும். அந்த வல்லினத்தை இட்டு நம்ம எழுதணும். இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா அலை கூட்டல் பேசி என்று நம்ம எழுதணும். இப்பு இல்லாம எழுதினோம் அப்படின்னா இந்த சொல் ஒரு வினை சொல்லாகவும் வினை தொகையாகவும் மாறிடும். அதாவது அலை என்பதற்கு திரிதல், அங்கும் இங்குமாக திரிதல், பாய்ந்து வருதல் என்று பொருள்ல நமக்கு திரிதல் என்ற வினை சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது மாறிடும். பேசி என்பது கருவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பதால் இந்த வினையும் வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் பொழுது வினை தொகையாக மாறிடும். எப்படி அது பொருள் தரும்? அலைகின்ற பேசி, அலையும் பேசி, அலைய போகும் பேசி என்று இது பொருள் தருவதாக மாறிடும். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க முடிவெடுங்க, இந்த சொல்லுக்கு இப்பு இடணுமா இடக்கூடாதா என்று.